ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆட்டோட காலை வாங்கி வச்சுருக்கேங்க. இன்றைக்கி அதை தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இது கடையில் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, க்ளீன் பண்ணி அவங்களே தோலெல்லாம் எடுத்துகிட்டு தாங்க க்ளீன் பண்ணி தராங்க. பட் இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் நம்ம கத்தி வச்சு நம்ம சுரண்டோம் அப்படின்னா அது எல்லாமே நம்மளுக்கு வந்துடுங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் இதெல்லாம் எடுக்காமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நான்வெஜ் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஸோ இது லைட்டாக நீங்கள் ஊற வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இப்படி கத்தி வச்சு இப்படி லைட்டாக இப்படி சுரண்டிங்கனாலே இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டால் தாங்க நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழம்புல அந்த நான்வெஜ் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை கத்தி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மழை டைமில் நம்மளுக்கு இந்த சளி இருமல் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆட்டுக்கால் சூப்பு வாங்கி நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு. இப்போ நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை இடித்து எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு 10 பல் பூண்டும் நான் உரித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இடித்து எடுத்துக்கிறேன். ஒரு 2 பீஸ் துண்டு இஞ்சி எடுத்து அதையும் இடித்து எடுத்துக்கிறேங்க. ஸோ இப்போ நம்ம கழுவி வச்சு க்ளீன் பண்ண அந்த ஆட்டுக்காலோட வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் கலந்துக்கிறேங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் உப்பு. இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தக்காளி ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை குக்கர் போட்டு மூடி அடுப்பில் நம்ம வச்சிடலாம். இப்போ இது விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது நல்லா வேகணுங்க. ஸோ அதனால் ஒரு 10லேருந்து 12 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஸோ இது விசில் போகட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இது மிக்ஸி ஜாரில் போட்டு தனியாக அரைச்சி இதை வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். சோம்பு பூண்டு இஞ்சி கறிவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து வச்சுக்கோங்க. தாளிப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ இதை தனியாக தாளித்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ விசில் போயிட்டு இருக்குது, எடுத்துடலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதோடு சேர்த்து நம்ம கொட்டிக்கலாங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை 2 ஸ்பூன் இதில் நான் கலந்துக்கிறேங்க. மிளகு அப்புறம் சீரகம் பூண்டு இஞ்சி இதெல்லாமே சேர்க்குறதால இது ரொம்ப ஹெல்த்திங்க உடம்புக்கு. இந்த ஆட்டுக்கால்லேருந்தே அந்த கொழுப்பு நம்மளுக்கு வரும்போது அந்த கொழுப்பு நம்ம முட்டி எலும்பு தேய்மானத்துக்குலாம் ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆட்டுக்கால் சூப்பு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது ஆட்டுக்கால் சூப்பு. ஓகே, தேங்க்யூ.